ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை என்ற இந்த மன்னாவுக்கூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் மாற்கு 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று அந்த வார்த்தை அங்கே சொல்லப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தந்தை தனது மகன் குணமடைவதற்காக இயேசுவிடத்திலே அங்கே அழுகிற காட்சியை இந்த காட்சி எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதாவது, கர்த்தரே, நான் விசுவாசிக்கிறேன், எனது அவிசுவாசத்துக்கு உதவி செய்க என்று இந்த வசனம் நமக்கு சில காரியங்களை அங்கே ஆழ்ந்த உண்மைகளை அங்கே சொல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையிலே சிரமங்கள், சந்தேகங்கள் எழும்பலாம் சில நேரங்களில். இந்த தந்தையை போல நாமும் நம்புகிறேன், ஆனால் எனக்கு உதவி வேண்டுமென்று அங்கே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே பாசாங்கு இல்லை, தன் பலவீனத்தை நேராக அங்கே இயேசுவிடத்திலே அந்த தகப்பனார் காண்பிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய சந்தேகங்களும் பயத்தையும் மறைக்காமல் அங்கே தேவனிடத்திலே வெளிப்படையாக கூற வேண்டிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. விசுவாசத்தை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றுவது நம்மால் எக்காரணமும் முடியாத ஒரு காரியங்களாக இருக்கின்றது. எனவே தேவனுடைய கிருபையை நாம் சிறு விசுவாசத்தை கூட அங்கே பலப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த தகப்பனைப் போல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் அதை தேவனிடத்திலே முழுமையாக அங்கே கொடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றாலும் அந்த விசுவாசத்துக்கான பலத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று நாங்கள் வேண்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் சில நிமிடம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து எங்களுடைய நம்பிக்கையை அவருக்குள்ளாக நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் நினைவு வைத்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இன்று நாங்கள் வளர்க்கின்ற ஒவ்வொரு விசுவாசங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை நாங்கள் வளர்த்தெடுப்பதற்கும் நாங்கள் இன்னும் தேவனுக்குள் வளர்ந்து வருவதற்கும் இது ஒரு எங்களை ஆயத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த விசுவாசமானது எங்களுக்கு கூட இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கடந்த காலங்களிலே தேவன் எங்களுக்கு என்ன உதவிகளை செய்தாரோ அது எல்லாவற்றையும் நாங்கள் நம்பிக்கையோடு வைத்து இனிவரப்போகிற காலங்களிலும் தேவன் அவ்வாறான காரியங்களை எங்கள் யாவருக்கும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த நம்பிக்கை ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையிலே இழந்து போகிறோம், இல்லாவிட்டால் அந்த நம்பிக்கை நம்ப முடியாமல் இருக்கிறது என்றால், இன்று நாங்கள் மாற்கு 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசித்தது போல், அந்த தகப்பன் அங்கே விசுவாசிக்கிறேன், ஆனாலும் எனது அவிசுவாசத்துக்கு உதவி செய்யும்